بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد والله خير الرازقين. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகள் மனித சமுதாயம் உள்பட அவன் படைத்திருக்கக்கூடிய உயிர் தந்து படைத்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ரிஸ்கை வழங்கக்கூடிய விதங்கள் மிகவும் ஆச்சரியகரமானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, படைப்பினங்கள் அனைத்தினுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஏற்றிருக்கிறான். அவன் ரிஸ்க் தரக்கூடிய விதம் இருக்கிறதே நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மாத்திரமல்ல, ஆச்சரியகரமானதும் கூட. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ரிஸ்கை விசாலமாக, ரிஸ்கினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பினத்திற்கும் அவன் ரிஸ்கினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறான். என்றாலும் கூட அவற்றுக்கான முயற்சிகள் அந்த படைப்பினங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தாயினுடைய கர்ப்பப்பையிலே இருக்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கான ரிஸ்கையும் அவன் முடிவு செய்து விடுகிறான். அப்படி அல்லாஹ் முடிவு செய்த அந்த ரிஸ்க் இருக்கிறதே, மனிதன் இறந்து போகுவதற்கு முன்னால் அது ஒரு சோற்று பருக்கையாக இருந்தாலும் சரி, அந்த சோற்று பருக்கை அவன் உட்கொள்ளாதவரை அவனுக்கு மரணம் என்பது ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மரணமும் ரிஸ்க்கும் அந்த மரணத்திற்குரியவனை, ரிஸ்கிற்கு உரியவனை மரணமும் ரிஸ்க்கும் தேடிக்கொண்டு இருக்கிறது. அதிலேயும் மரணத்தை விட மிக துரிதமாக அவனுடைய ரிஸ்க் அவனை தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கான ரிஸ்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அந்த ரிஸ்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்பது நம்மிடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் தான் ரிஸ்கை ஏற்படுத்திட்டானே, எப்படியா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தை பொத்துக்கொண்டு வானத்திலிருந்து அப்படியே பூமிக்கு அப்படியே கொட்ட மாட்டான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்க்குக்கான முயற்சிகளை அல்லாஹ் நம்மிடத்திலே தந்திருக்கிறான். அதாவது அந்த ரிஸ்கை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளியில் தொழுதுட்டு அப்படியே பள்ளியிலேயே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு எப்படியும் ரிஸ்க் தருவான் என்று பள்ளியிலேயே அமர்ந்திருக்கக்கூடியவர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டிப்பார். நீங்கள் பள்ளியில் அமல் செய்யுங்கள், இபாதத்து செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். ஆனால் அதை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் பூமியிலே சென்று அல்லாஹ் உங்களுக்கென்று ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரிஸ்கை தேடி முயற்சித்து அவைகளை பெற்றுக்கொள்ளும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் பூமியிலே பரவி சென்று உங்களுக்கான ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எப்படி தொழுகை கடமையோ, இன்ன பிற அமல்கள் இபாதத்துகள் எப்படி கடமையோ, அதே போன்று ஹலாலான ரிஸ்கை ஒருவர் தேடுவது, அதற்காக வேண்டி முயற்சிப்பது ஃபர்லாக இருக்கிறது, கட்டாய கடமையாக இருக்கிறது. மனைவி மக்களுக்காக வேண்டி ரிஸ்க் தேடுவது என்பது, ஹலாலான முறையில் தேடுவது என்பது ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று செல்வந்தராக ஒருவர் ஆக வேண்டுமானால் ஒருவர் கொடுத்து அவர் செல்வந்தராக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா அவன் தர வேண்டும். அல்லாஹ் அவன் புறத்தில் இருந்து ஒருவரை செல்வந்தராக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாலே தவிர ஒருவரை செல்வந்தராக யாராலும் ஆக்க முடியாது. என்னென்னமோ செய்வார், அதை செய்வார், இதை செய்வார், எல்லாம் போட்டதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அவரை
செல்வந்தராக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்யும் வரை வேறு யாருடைய முயற்சியும் பலன் தராது. எவ்வளவுதான் கொடுத்து உதவுனாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கு. நாம கொடுத்து உதவுவதன் மூலமாக அவருக்கான ரிசுக்கை அவர் பெற்றுக்கொள்வார். ஆனாலும் கூட அவர் தேவையற்றவராக ஆக வேண்டுமானால் அல்லாஹ் நாட வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரிசுக்கை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவ்வத்தில் மதீன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ரிசுக்கை தேடுகிற பொழுது நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் தருவான். ரிசுக்கிலே அபிவிருத்தியை, பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். எனவே அல்லாஹ் தந்து ஒருவர் செல்வந்தராக ஆகும். நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹ் தான் அவன் தொடை தெரிய வேண்டுமே தவிர, அவ்வப்போது கஷ்டங்களை மனிதர்களிடத்திலே நாம் சொல்லுகிறோம், அவர்களும் செய்கிறார்கள் என்பது நிரந்தரமான தீர்வுக்கான வழி அல்ல. அல்லாஹ் தான் நிரந்தரமான தீர்வை, வழியை ஏற்படுத்தி தர வேண்டும். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, உம்மு ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய ஜுபைதா அம்மா ராணி, அவர்கள் ராணியாக இருக்கிறார்கள். உம்மு ஜாஃபர் என்று அவர்களுக்கு பெயர். அப்படிப்பட்ட ஜுபைதா அம்மையார் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது கண் தெரியாத 2 மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அதிலே ஒருவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், நான் யாரிடத்திலேயும் தேவையாகாத அளவிற்கு எனக்கு உன் புறத்தில் இருந்து ரிஸ்கை நீ வழங்கு. துஆ செய்கிறார். இன்னொருவர் வித்தியாசமாக துஆ செய்கிறார், யா அல்லாஹ், உம்மு ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய சுபைதா என்று சொல்லக்கூடிய இந்த ராணிக்கு நீ என்ன செல்வ வளம் வழங்கி இருக்கிறாயோ, நீ என்ன ரிசுக்கை வழங்கி இருக்கிறாயோ, அவர்களுக்கான ரிசுக்கிலிருந்து எனக்கு நீ உதவி செய். 2 பேரும் 2 விதமா துஆ செய்கிறார். ஒருவர் கேட்கிறார், யா அல்லாஹ், உன் புறத்தில் இருந்து எனக்கு ரிசுக்கை கொடு. இன்னொருவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த அம்மாவுக்கு நீ என்ன செல்வத்தை கொடுத்துருக்கிறாயோ அதில் இருந்து என்னுடைய தேவையை நிறைவேற்று. உம்மு ஜாஃபர் அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனையில் இருந்து அந்த கண் தெரியாத 2 பேர்களுக்கும் உதவியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஜுபைதா அம்மையாருக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படின்னு துஆ செய்தவருக்கு ஜுபைதா அம்மா என்ன செய்தாங்கன்னு சொன்னா, பொரிச்ச கோழி தினமும் அனுப்பிச்சாங்க. பொரிச்ச கோழி. யா அல்லாஹ், உன் புறத்தில் இருந்து நீ எனக்கு ரிசுக்கை வழங்கு என்பதாக கேட்டவருக்கு 2 தங்க காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஒருத்தருக்கு கோழி, பொரிச்ச கோழி, இன்னொருத்தருக்கு 2 தங்க காசு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டெய்லி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் பொரிச்ச கோழியை பெற்றுக்கொண்டவர் 2 தங்க காசை பெற்றுக்கொண்டவரிடத்தில் என்ன செய்தாருன்னு சொன்னால், எனக்கு பசி இல்லை, எனக்கு இந்த பொரிச்ச கோழி தேவையில்லை, நீங்கள் இந்த பொரிச்ச கோழியை நீ வாங்கிக்கிட்டு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய 2 தங்க காசையும் என்னிடத்தில் கொடுத்துருன்னு சொன்னார். இவர் சொன்னார், எனக்கு பசியாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி உன்னிடத்தில் இருக்கிற பொரிச்ச கோழியை என்கிட்ட கொடுத்துரு, காசை உன்கிட்ட நான் கொடுத்துட்றேன். பரிமாற்றம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. 10 நாளைக்கு பிறகு அந்த சுபைதா அம்மையார் அந்த வழியில் வர்றாங்க. யாருக்கு பொரிச்ச கோழி கொடுத்து அனுப்பிச்சாங்களோ அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ உன்னுடைய தேவையெல்லாம் நிறைவேறிச்சா? டெய்லி பொரிச்ச கோழி நான் அனுப்பிச்சனே, அதை சாப்பிட்டியா, பசியார சாப்பிட்டியா என்பதாக விசாரிக்கிற பொழுது, எனக்கு பசி இல்லை, அந்த பொரிச்ச கோழியை அவருக்கு பசி இருந்தது, அவர்கிட்ட நான் பொரிச்ச கோழியை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த 2 தங்க காசுகளை டெய்லி நான் வாங்கிட்டு இருந்தேன், 10 நாளாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொன்ன உடனே அவர்கிட்ட சொன்னாங்களாம், அந்த பொரிச்ச கோழிக்குள்ளே 10 தங்க காசுகள் நான் வச்சு தான் உனக்கு நான் அனுப்பிச்சேன். பொரிச்ச கோழிக்குள்ளே
10 தங்க காசு வச்சு நான் அனுப்பிச்சேன். அவருக்கு வந்து 2 தங்க காசு நான் அனுப்பிச்சேன். அந்த 2 தங்க காசை அவர் ஒன்றுகிட்ட கொடுத்துட்டு ஒன்றுகிட்ட இருக்கிற கோழியை, உனக்கு சொந்தமான கோழியை அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தி சொன்ன உடனே இவர்கிட்ட வந்து விசாரிச்சாங்களாம். அல்லாஹ் உன்புறத்திலிருந்து எனக்கு ரிசுக்கை வழங்கு, எனக்கு தேவையற்றவனாக ஆக்குன்னு சொல்லி துவா செஞ்சார்ல, அவர்கிட்ட வந்து விசாரிச்சாங்களாம் சுபைதா அம்மையார். அவர் சொன்னாராம், யா அல்லாஹ் உன்புறத்திலிருந்து எனக்கு ரிசுக்கை வழங்கு, என்னை தேவையற்றவனாக ஆக்குன்னு நான் அல்லாஹ்ட துவா செஞ்சேன். அல்லாஹ் வந்து எனக்கு டெய்லி பசியையும் போக்கி விட்டான், ஒவ்வொரு நாளும் 10 தங்க காசு எனக்கு கிடைக்க செய்தான். 10 நாளா 100 தங்க காசு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சுபைதா அம்மையார் சொன்னாங்களாம், நாம யாரை நினைக்கிறோமோ அவங்கள நாம செல்வந்தராக ஆக்க முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை அவன் செல்வந்தனாக ஆக்கி விடுவான். எந்த காரண காரியங்களும் இல்லாமலும் கூட அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்தில் நாம் ரிஸ்கை அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கான தேவைகள் என்ன என்பதை கூட நாம் அறியாத நிலையிலே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நமக்கான தேவைகளை அறிந்து அவன் எப்படி எந்த நேரத்திலே எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ, நம்முடைய ஈமானுக்கு நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே அவன் நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்கிலே விசாலமான பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அல்லாஹ் இடத்திலே நம்முடைய தேவைகளை, வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை அல்லாஹ் இடத்திலே கேட்போம். அவன் மூலமாக பெறக்கூடிய அந்த உதவிகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை தேவையற்றவர்களாக, மக்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.